119வது சங்கீதத்துல தாவீது அந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரா அல்லது மற்ற தேறின வேத பாரகர்களுடைய சங்கீதமும் அதுல இடம் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யார் எழுதியிருந்தாலும் அங்க வார்த்தை அழகா போடப்பட்டிருக்குது. பிரபுக்கள், அதாவது ராஜாவுடன் இருக்கிறவங்க என்ன செய்து கொண்டிருந்தாங்களாமா? 119:23 சொல்லப்பட்டிருக்குது, ராஜாவுக்கு விரோதமா பேசி கொண்டிருந்தாங்களாமா. ஆனா அங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, உமது அடியேனாகிய நானும் உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். நிறைய நேரத்துல நமக்கு விரோதமா ஜனங்க பேசும்போது நம்ம கூட அவங்களுக்கு விரோதமா பேசணும்னு நினைப்போம். ஆனா இங்க இவரு சொல்றாரு, அவங்க ராஜாவுக்கு விரோதமா பேசிட்டு இருந்தாங்க, ஆனா நான் ஆண்டவரே உங்களோட வேதத்தை தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு இடத்துல 119:78 சொல்லப்பட்டிருக்குது, மற்றவர்கள் என்னை கெடுக்க பார்த்தாலும் நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். எவ்வளோ அழகான வார்த்தை பாத்தீங்களா? மத்தவங்க நம்மளை கெடுக்க பார்த்தாலும் நம்ம அவங்களுக்கு விரோதமா யோசிக்காம ஆண்டவரோட கட்டளைகளை ஆராய்ச்சி பண்றது எவ்வளோ சந்தோஷமான ஒரு காரியம். அவர் எப்பொழுதெல்லாம் தியானிக்கிறேன்னு சொல்றாருன்னா, நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, 119:51 சொல்லப்பட்டிருக்குது, அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகுனதில்லை. பாருங்க, மத்தவங்களை கெடுக்க நினைத்தாலும், மத்தவங்க என்னை எப்படியாவது விழுக்காட்டணும்னு நினைச்சாலும், எனக்கு விரோதமா பேசினாலும், அகந்தைக்காரர் எனக்கு விரோதமா பரியாசம் பண்ணினாலும், நான் எப்பவுமே உங்களோட வேதத்தை விட்டு விலகவில்லை அப்படின்னு சங்கீதக்காரன் சாட்சி சொல்றாரு. இன்னைக்கு நம்மளோட சாட்சி எப்படிப்பட்டதா இருக்குது?